Hi friends, welcome to Meena Samayal. Meena Samayalல இன்னைக்கு வந்து ஒரு லஞ்ச் கேட்டகரி பார்க்க போறோம். ஒரு பச்சடி வெரைட்டிங்க Gongura Pachadi. Andhra உடைய ஸ்பெஷாலிட்டி அப்படினு பாத்தீங்கன்னா டாப் 10 ரெசிபீஸ்ல வருது Gongura Pachadi. Gongura அப்படிங்கிறது வந்து தமிழ்ல வந்து புளிச்சக்கீரை அப்படினு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பொதுவா நம்ம உப்பு, புளிப்பு, காரம் இதெல்லாம் சேர்த்தாதான் ஒரு டிஷ்க்கு வந்து ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படினு நம்ம நம்புறோம் இல்லையா? ஆனா இந்த கீரையிலேயே வந்து அந்த புளிப்பு ஃப்ளேவர் வந்து அந்த அளவுக்கு தூக்கலா இருக்கும். நம்ம புளி வந்து ஸ்பெஷலா சேர்க்கவே தேவை இல்லைங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கிற இந்த ஆந்திரா ஸ்பெஷல் Gongura Pachadi எப்படி செய்யறது அப்படிங்கறத பாப்போம். So Gongura Pachadi எப்படி செய்யறது அப்படிங்கறத பாப்போம். Gongura அதாவது புளிச்ச கீரை வந்து நான் சுமாரா வந்து ஒரு ஹாஃப்ல இருந்து முக்கா கட்டு எடுத்துர்க்கேன். கட்டு ரொம்ப பெருசா இருந்ததனால நான் வந்து ஒரு half to 3/4 கட்டு எடுத்துர்க்கேன். நல்லா வாஷ் பண்ணி தண்ணில சோக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து வந்து இதுக்கு ingredients என்ன அப்படிங்கறத பாப்போம். ஸ்பைசஸ் வந்து வறுத்து எடுக்கிறதுக்கு வந்து 1 டேபிள்ஸ்பூன் தனியா, அதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு வந்து புளி, எதிர் புளிப்பு அப்படினு சொல்லுவாங்க. இந்த கோங்குரால வந்து ஏகப்பட்ட புளிப்பு இருக்கும். அதையும் தாண்டி கொஞ்சம் புளிப்பு போட்டாதான் ருசியா இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, அதுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு, ஒரு 10 ல இருந்து 15 காரத்துக்கு ஏத்த மாதிரி சிகப்பு மிளகாய், ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணது, இன்னொரு சின்ன வெங்காயம், ரெண்டுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒன்னு வந்து அரைச்சுக்க போறோம், இன்னொன்னு வந்து ஜஸ்ட் தாளிப்புல போட போறோம். அதுக்கு அப்புறமா தாளிப்புக்கு தேவையானது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் கடுகு, அதுக்கு அப்புறமா வெல்லம் வந்து 1 டேபிள்ஸ்பூன். இதுக்கு வந்து பேலன்ஸ்டா இருக்கும், அதுக்காக வெல்லம் இஸ் ஆப்ஷனல். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அதுக்கு அப்புறமா வறுத்து எடுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். முதல்ல ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இன்கிரீடியன்ஸ் வறுக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமா எண்ணெய் போதும். முதல்ல தனியா பாதி ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா உளுத்தம் பருப்பு இதோடு சேர்த்து நான் புளியும் சேர்த்துக்க போறேன். ஸோ உளுத்தம் பருப்பு வந்து பாதி செவந்ததுக்கு அப்புறமா சீரகம், இதுக்கு அடுத்தது வந்து வெள்ளை எள்ளு வந்து நல்லா பாப்பப் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து மிளகாவை சேர்த்துக்கலாம். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் வந்து நல்லா வறுபட்டாச்சு. இது வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம். அடுத்து இதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவு. முதல்ல வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வறுபடும் போதே நான் வந்து இந்த புளிச்சக்கீரையை வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் ரஃப்பாக சாப் பண்ணால் போதும், ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இது வதங்கி ரொம்ப சுருளை வதங்கிடும் சீக்கிரமாகவே. ஸோ ரொம்ப நம்ம சாப் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு மாதிரி தொக்கு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு ரஃப்பாக சாப் பண்ணாவே போதும். ஸோ வெங்காயம் வந்து பாதி நேரம் மாறி இருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இந்த கோங்குராவை சேர்த்துக்கிறேன். மாட்ரேட் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம கட் பண்ண அப்படியே கூட சேர்த்துக்கிட்டே வரலாம். இந்த பச்சடி வந்து ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ பாருங்க முழுசாக போட்டாச்சு. கோங்குரா வந்து சீக்கிரம் வதங்கிடும். இப்போ நம்ம கோங்குரா அண்ட் வெங்காயம் ரெண்டுமே வந்து நல்ல ஸ்மூத்தாக வதங்கி இருக்கு பாருங்க. இப்போ நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறட்டும். மீன்வைல் இந்த வறுத்த ஸ்பைசஸ் வந்து நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தாச்சு. இது வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ட்ரை ஸ்பைசஸ் வந்து அரைச்சி முடிச்சாச்சு. இது வந்து ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். எள்ளு இருக்கிற காரணத்தினால பல்ஸ் மோடில் வந்து கொஞ்சம் பொறுமையாக அரைச்சிக்கணுங்க, இல்லைன்னா வந்து டெக்ஸ்சர் மாறிடும். ஏன்னா அதில் இருக்கிற எண்ணெய் வந்து வெளியில் வந்துட்டு ஒரு மாதிரி மாஸ் மாதிரி ஆகிடும். இதே மிக்சி ஜாரில் இந்த கோங்குரா அண்ட் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது இந்த கோங்குரா அண்ட் வெங்காயம் வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கொஞ்சம் கோர்ஸ் டெக்ஸ்சரில் இருந்தால் தான் இந்த பச்சடிக்கு வந்து பொருத்தமாக இருக்கும். இப்போது இதே பேனை வந்து ஜஸ்ட் ரஃப்பாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இதை ஆன் பண்ணியாச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் பிடிச்சிருந்தா நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. முதல்ல கடுகு,
கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா பெருங்காயம், பெருங்காயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ப்ரிஃபரபிளி சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, இன்னும் ருசியாக இருக்கும். இந்த வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது, கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த பச்சை டேஸ்ட் இருந்தால் தான் இந்த பச்சடிக்கு வந்து பொருத்தமாக இருக்கும். உங்களுக்கு பச்சை ஃப்ளேவர் பிடிக்காது, கொஞ்சம் வதங்கி இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நல்லாவே வதங்கலாம். ஸோ ஜஸ்ட்டு அந்த சூடு பட்டால் போதும். இந்த ஸ்டேஜில் இந்த அரைச்ச கோங்குரா அண்ட் வெங்காய மிக்சரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா வெல்லம். வெல்லம் இஸ் ஆப்ஷனல் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். இப்போ வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சாச்சு. அடுத்தது ஃபைனலாக இந்த பொடியை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து ஃபுல் சிம்மில் இருக்கட்டும். நல்லா அந்த வறுத்த எள்ளோடைய வாசம் வந்து நல்லா கமகமன்ட்டு இருக்குது. ஸோ அவ்வளோதான், our பச்சடி இஸ் டன். நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ our கோங்கூர பச்சடி இஸ் ரெடி. ஸோ ஆந்திரா ஸ்பெஷல் கோங்கூர பச்சடி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா? ஆந்திரா பீப்புள் வந்து ரொம்ப பெருமைப்படுற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கிற இந்த கோங்கூர பச்சடி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வேரியேஷன்ஸில் செய்யலாம் இந்த கோங்கூர பச்சடி. அதில் ஒன் ஆஃப் த வேரியேஷன் தான் நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காட்டியிருக்கேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.